ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ன்றது லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு வேணும். நாளைக்கு ஹையர் எஜுகேஷன் போய் சேரணும், இல்லை 8th அவங்க 9th வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த ஸ்கூலில் டிசி காமிக்கும் பொழுது ஓஹோ நீ பழைய ஸ்கூலுக்கே ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த என்ட்ரி இஸ் அகெயின்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். கிளியராக சொல்கிறாங்க, போடாதீங்க, அது மாதிரி கூடாது. என் அன்பார்ந்த பெற்றோர்களே, 2024 தி ஹானரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுங்க. அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, ஏதான ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் கட்டலை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் டிசியில் ஃபீஸ் கட்டலை பாக்கி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, இது சட்டப்படி விரோதம் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்களேன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு எஸ்ன்னு போடுங்க, ஸோ தட் இட் ரீச்சஸ் எவ்ரிபடி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேங்க. பள்ளிக்கூடத்துக்கு நிறைய செலவு இருக்குது, சம்பளம் கொடுக்கணும், அது தவிர ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி, நிறைய செலவுகள் இருக்குது. அது எங்கேருந்து வரணும்னா அதில் ஸ்கூலில் வரக்கூடிய ரெவின்யூ. எப்படி ரெவின்யூ வரும்? ஸ்கூல் ஃபீஸ். அதனால் கட்டிடுங்க, அதுதான் அட்வைஸ். அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். எதனா ஒரு குழந்தையால் கட்ட முடியலன்னா அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக சஃபர் பண்ண முடியாது பண்ணிடாதுங்க. அது எப்படி சார் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? அதற்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். திருவள்ளூரிலிருந்து ஒரு பாப்புலர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பேரண்ட் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க குழந்தையுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. அதில் ஃபீஸ் டியூ அப்படின்னு போட்டுட்டு பிரின்ஸிபல் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க கிளாஸ் டீச்சரோட. இந்த என்ட்ரி இஸ் அகெயின்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். கிளியராக சொல்கிறாங்க, போடாதீங்க, அது மாதிரி கூடாது. ஏனென்றால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ன்றது லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு வேணும். நாளைக்கு ஹையர் எஜுகேஷன் போய் சேரணும், இல்லை 8th அவங்க 9th வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த ஸ்கூலில் டிசி காமிக்கும் பொழுது ஓஹோ நீ பழைய ஸ்கூலுக்கே ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த பிரச்சனை வரும். அது மட்டுமல்ல, 2021 என்ற காலகட்டத்தில் அந்த கொரோனாவில் அடித்த அடி 5 வருஷம் கழிச்சு பல குடும்பங்களுக்கு ஒன்றும் நிவாரணம் கிடைக்கல. இந்த மனிதாபமான அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சில பகுதிகள் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இட் இஸ் அப்சர்வ்ட் தட் ஒன்ஸ் an entry as to the fees dues is made in the TC by the school, the child's entry into the another institution becomes a question mark. அதுதான் இப்போ நான் சொன்னேன், அது பிரச்சனை வரும். அதுவும் இல்லாமல் அது மாதிரி ஒரு என்ட்ரி will lead to socio-economic stigmatization of the child. This strikes at the core of the RT Act, the bench noted. அந்த குழந்தையுடைய சுய மதிப்பு, சுய கௌரவம், கண்ணியம் பாதிக்கப்படும். அதனால் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்றது பெஞ்ச். அடுத்த லைன் படிக்கிறேன் பாருங்க. The court further observed that the stigmatization of a child over non-payment or delayed payment of tuition fee shows seeds of insecurity and results in low self-esteem. It lowers their self-confidence and emotionally impairs the child. அவங்க உணர்ச்சி பூர்வமாக பாதிக்கப்படுறாங்க. ஐயோ எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டலை, எனக்கு கட்ட முடியல, அது மாதிரி சூழ்நிலையில் நான் படிக்கிறேன் என்ற அந்த மனத்தாங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடாது. 3 லைன் படிக்கிறேன் பாங்க. It was the duty of the school to understand emotional challenges faced by the child during such times instead of burdening them. It was time to lend their care and assistance to the child. It's a traumatic experience for the child when it receives the TC. கையில் அந்த டிசியை வாங்கும் பொழுது with a stigmatizing remark, என்னடி பெற்றோர் இந்த ஃபீஸை கட்டலை. Such action by the school authorities attracts Section 17 of the Right to Education Act. பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த டிசி என்பது அந்த குழந்தையுடைய வாழ்நாள் ஃபுல்லாக தேவை. அதில் போய் கை வைப்பீங்களா? நான் சில மூத்த கல்வியாளர்களை கேட்டேன், இப்போ பள்ளி நிர்வாகங்களை கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஃபியூஸ் டியூஸ் இருந்தால் கூட அதில் நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம்.
நான் எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்னா, பெற்றோர்களே முதல்ல ஃபீஸை கட்டுங்க. அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. டிசியில் கையை வைக்காதீங்க. சில பள்ளி நிர்வாகங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்டிசிப்ளினாக இருந்தால் கூட அதில் டிசியில் கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அந்த டிசியை அவங்க காண்பிக்கணும். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் கவனத்திற்கு, நீங்கள் ஃபீஸ் கட்டலைன்ட்டு டிசியில் இது மாதிரி ஒரு மென்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் சென்ட் அ மெசேஜ் டு மீ இந்த நம்பருக்கு. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. அந்த டிசியை கொடுத்துட்டு நீங்கள் புது டிசியை வாங்குங்க. பள்ளி நிர்வாகங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த மாதிரி என்ட்ரியை போடாதீங்க. ஏன்னா யூ ஆர் கம் டு ஹெல்ப் தி சொசைட்டி, யூ ஆர் கம் டு சப்போர்ட் அ சைல்டு, நாட் பிலிட்டில் த சைல்டு. அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்களன்னா உடனே இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்வி பற்றியோ அல்லது சட்டம் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய எபிசோட அதை கவர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.